திருப்பதி மலைகளில் ஆனந்தாழ்வார் என்ற பக்தர் வாழ்ந்து வந்தார். தினமும் அவர் வேங்கடாசலபதிக்காக மலர்கள் வளர்த்து அதை அன்புடன் சமர்ப்பிப்பார். ஒரு வெயில் கடும் நாளில் அவர் தனியாக தோட்டத்தில் உழைத்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு சிறுவன் வந்து, "சுவாமி, நான் உதவலாமா?" என்று கேட்டான். ஆனால் ஆனந்தாழ்வார் நினைத்தார், இது என் சேவை, நான் தான் செய்ய வேண்டும். சிறுவன் மீண்டும் உதவ முயன்றான். கோபத்தில் ஆனந்தாழ்வார் அவனை தட்டினார். சிறுவன் அமைதியாக அங்கிருந்து மறைந்து விட்டான். மறுநாள் ஆனந்தாழ்வார் கோவிலுக்கு சென்றார். அப்போது அவர் அதிர்ச்சியடைந்தார். பெருமாளின் தாடையில் ஒரு காயம் போல குறியிருந்தது. அதே இடம் நேற்று அந்த சிறுவனுக்கு பட்ட இடம். உடனே அவர் உணர்ந்தார், அந்த சிறுவன், "பெருமாளே, கண்ணீர் மல்க, என்னை மன்னிச்சருளும் சாமி" என்று விழுந்து பணிந்தார். பின்னர் பச்சை கற்பூரம் எடுத்து பெருமாளின் தாடையில் வைத்தார். அந்த தருணத்தில் ஒரு தெய்வீக அமைதி நிலவியது. அதனால்தான் இன்று வரை பெருமாளின் தாடையில் அந்த குறி உள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், கடவுள் எந்த உருவத்திலும் வரலாம். எல்லோரிடமும் அன்பாக இருங்கள்.